வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம பன்னீர் சீஸ் பால்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் பன்னீர் எடுத்துக்கோங்க. அதை நம்ம துருவி எடுத்துக்கலாம். துருவிய பன்னீர்ல பொடியா நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பொடியா நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சீஸ் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடலை மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக தெளித்து அதில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய தெளிச்சிங்கன்னா உருண்டை பிடிக்க கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். மோசரேல்லா சீஸ் ஒரு கியூப் நம்ம இதில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிராக் இல்லாத பாலாக உருட்டி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பால்ஸை கார்ன்ஃப்ளவர் மிக்ஸில் போட்டுக்கலாம். அப்புறம் பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பால்ஸையும் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour வச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு பேனில் எண்ணெய் காய வச்சுக்கோங்க. அந்த எண்ணெய் காய்ஞ்சதும் இந்த பால்ஸ் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம இதை எடுத்துடலாம். இவ்வளோதான் நம்மளோட பன்னீர் சீஸ் பால்ஸ் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.